இப்போது கோபி டெசர்ட்லேயும் கால் வச்சாச்சு. முடியலங்க என்னால். ஒரு 4 நாள் கழித்து இன்றைக்கி தாங்க குளித்தேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து மாட்டிக்கிச்சு. ஒரு 230 கிலோமீட்டர் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கரெக்டாக போயிட்டுருக்கேன்னா மாற்றி போயிட்டுருக்கான்னு தெரியல. போர்டுல ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒன்றுனா கூட நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. ஒட்டகத்தோடு வாழ்கிற மக்களோடையும் வாழ்ந்தாச்சு. இதோட இந்த மங்கோலியா பயணம் வந்து இந்த சீரீஸோட முடிஞ்சிடும். அந்த மாதிரி கோபி டெசர்ட்டுக்கு பிளான் பண்ணும்போது எப்பொழுதுமே 100% நினச்ச மாதிரியே வந்து நடக்காது. ஒவ்வொரு டைம் வந்து பிளான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நான் இப்போ தான் வந்து இந்த மங்கோலியாவில் இருக்கிற நாடோடிகள் மக்களோட வீட்டில் வந்து தங்கியிருந்தேன். நான் இப்போ இங்கேருந்து கிளம்பி இந்த பாலைவனம், கோபி பாலைவனத்தில் இருக்கிற பயன்சாக் ஃப்ளேமிங் கிளிஃப், கொங்கூர் சாண்ட் டியூன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதான் இன்றைக்கி நமக்கு பிளானு. அதெல்லாம் முக்கியமாக யோல் வேலி கூட பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்க போது நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ரிமோட் பிளேஸை ட்ராவல் பண்ணும்போது வெதர் எப்படி இருக்குன்னு தெரியாது, டிரான்ஸ்போர்ட் கிடைக்குமான்னு தெரியாது, ரூட்லாம் கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது, ஈவன் நம்ம அடுத்தது எந்த நாட்டுக்கு போக போதான்றது கூட சுத்தமாக நமக்கு ஐடியாவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா டைம் எனக்கு கிடைக்கிறப்போ அடுத்தது எங்கே போகலான்றதை நான் எப்போ பார்த்தாலும் பிளான் பண்ணி இருப்பேன். அதுக்கு முக்கியமாக ஸ்கை ஸ்கேனர் ஆப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கை ஸ்கேனரில் ஃப்ளைட் நம்ம எங்கே போகலாம், எங்கே சீப்பாக இருக்குது, எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க வரைக்கும் ஒரே இடத்துலேயே பார்த்துக்க முடியும். முக்கியமாக மங்கோலியாவிலேருந்து எங்கே போனால் சீப்பாக இருக்கும் அப்படின்றதையும் ஈஸியாக பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ஜூனை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணனா இங்கே பாருங்க, மங்கோலியாவிலேருந்து சைனா, சவுத் கொரியாக்கெலாம் வந்து ஃப்ளைட்டு செம்ம சீப்பாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ளைட்டு எந்த டேட்டில் எப்போ போனால் சீப்பாக இருக்குன்ற வரைக்கும் எல்லாமே பக்காவாக காமிக்கும். நம்ம 1 டே தள்ளி போனால் கூட சீப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலேயே நம்ம ட்ராவல் பண்ணும்போது 1 நாள் 2 நாள் தள்ளி போடுறதுனால நம்ம ரூமில் சேவ் பண்ணுற காசை விட அதிகமாக இந்த ஃப்ளைட் காசில் சேவ் பண்ண முடியும். ஃப்ளைட்டு மட்டும் கிடையாது, இப்போ நான் அடுத்தது உலான்பட்டர் திருப்பி போய் தங்குற ஹோட்டல் கூட பார்த்திங்கன்னா என்னால் இதில் விலை கம்மியாக நல்லா புக் பண்ண முடியும். என்ன மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க ஆல்ரெடி பக்கா பிளானோடலாம் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அப்பப்போ ஃப்ளெக்சிபிளாக பிளானை சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ எங்களுமே ஆளுகளுக்கு ஸ்கை ஸ்கேனர் ஆப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி எந்த நாட்டுக்கு போகலான்றதை நம்ம டிசைட் பண்ணாமையே சூஸ் பண்ணுறனால சில அட்வென்ச்சர்லேயே போய் நம்ம வந்து இறங்கி சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பும் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்கை ஸ்கேனர் ஓப்பன் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட்டான டீலும் பெஸ்ட்டான பிளேஸும் ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்கை ஸ்கேனர் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து கோபி டெசர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மங்கோலியாவில் ஆட்கள் நடமாட்டமே இல்லாத எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கோபி அப்படின்ற பாலைவனத்துக்குள்ளே நம்ம இருக்கோம். நான் நின்றுட்டுருக்க இந்த இடம் பார்த்திங்கன்னா பயன்சாக்னு சொல்லுவாங்க, ஃப்ளேமிங் கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் 1920க்கு அப்புறம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடுச்சு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஏன்னா நான் மங்கோலியா வந்து நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்த நான் கேள்விப்படுறேன். இந்த இடம் பார்க்குறதுக்கு ஆள் நடமாட்டமே இல்லாமல் மயான அமைதியோடு இருக்கிற இடம் தான் இந்த பயன் கிளிஃப்ன்றது. நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த சிவப்பு கலரு பள்ளத்தாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாயங்கால நேரத்தில் சன்செட் டைமில் பயங்கரமாக நெருப்பெரிகிற மாதிரி சிவப்பு கலரில் இருக்குமாமா. அதனாலேயே இந்த இடத்துக்கு வந்து ஃப்ளேமிங் கிளிஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. 1920களில் இந்த இடம் வந்து ஃபேமஸ் சொன்னேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமெரிக்கனுடைய எக்ஸ்ப்ளோரர், எல்லா நாட்டிலையும் கண்டுபிடிக்கிறது அமெரிக்கன் யூரோப்பியன் மட்டும் தான். ஸோ இந்த கதையை அப்படி தான் இருக்குது. அமெரிக்கன் எக்ஸ்ப்ளோரர் 1920ல் இங்கே வந்து ஃபாசில்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அந்த ஃபாசில்ஸ்லாம் மண்ணுக்குள்ளே மூடி இருக்கும் பல மில்லியன் ஆண்டுகளாக. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வந்தப்போ இந்த இடத்துல வந்து உலகத்திலேயே முதல் முறையாக டைனோசர் வாழ்ந்து ஃபாசில் கிடச்ச ஒரு இடம் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடம் தான் பயன்சாக்ன்றது தான். இந்த இடத்துல அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பயங்கரமாக இந்த இடம் வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு. பயங்கர பிரபலமாகி உலகத்துலேயே மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி டைனோசர்லாம் இங்கே வாழ்ந்துருக்கு, அதோடய முட்டைகள்லாம் இருக்குது, உண்மையிலே இன்னமும் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்ச முதல் இடம்னு சொல்கிறாங்க. அதனாலேயே இந்த பயன்சாக்கு, ஃப்ளேமிங் கிளிஃப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்கு. நான் நின்றுட்டுருக்கிறது ஆள் நடமாட்டமே இல்லாமல் மங்கோலியா ஆல்ரெடி ஆள் நடமாட்டம் இருக்காது. இந்த உலான்பட்டர் சிட்டியை விட்டு தாண்டி வந்தோம்னா அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். என்னை சுற்றி பாருங்கள், வீடு எதுவுமே கிடையாது. ஏன்னா
நான் இப்போ உலான்பட்டார்லேருந்து ஒரு 1300 கிலோமீட்டர் தாண்டி உள்ளே இருக்கேன். நான் மேப்பில் லொக்கேஷன் போடுறேன் எந்த இடத்துல இருக்கேன்னு. நீங்களே பாருங்கள், ரோடு கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்கள் பாட்டு கார் எடுத்துகிட்டு எங்கேயோ பூந்து எங்கேயோ வந்துட்டுருக்கோம். நம்ம இருக்கிற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக சிவப்பு கலரில் மண் முட்டாக இருக்குது. அதை பார்க்கறதுக்குனா சிவப்பு கலரில் மண் இருக்குது, அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ தான் வந்திருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கிற இடத்துல நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மலை முட்டுகள் இருக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம நடந்துகிட்ருக்கிற இந்த இடத்துல ஜுராசிக் வகைகள் சேர்ந்த எலும்புக்கூடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடங்களில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி பெருசாக உள்ள மாதிரிலாம் இருக்காது. அது மாதிரி வேட்டையாடுற மாதிரி உள்ள ஒரு வகையான டைனோசரை இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபாசில் அப்படின்னா வந்து தமிழில் புதை படிவங்கள். அதாவது பல நூறு ஆண்டுகளில் பல மில்லியன் ஆண்டுகளாக மண்ணுக்கடியில் பூமிக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். அதாவது மண்ணுக்குள்ளே இருக்கும், நம்ம பார்க்க முடியாமல் இருக்கும். நம்ம வீட்டுக்கு அடியிலே மண்ணுக்குள்ளே எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு டைம் விஞ்ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை நோண்டி பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்களை புதுசாக கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்த பார்க்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பாலாம் இருக்குல்ல. நம்ம ஆல்ரெடி அமெரிக்கா சீரீஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த சீரீஸில் எக்கச்சக்கமான இடங்கள் இந்த மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அமெரிக்காவில் நம்ம போன இந்த சீரீஸில் வேறு லெவலில் நிறைய நேச்சுரல் பிளேஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து மழை பெய்யறதுனாலையும் இல்லை கடலுக்குள்ளே இந்த இடம்லாம் வந்து முன்னாடி இருந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வித்தியாசமான வடிவங்களில் பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம பார்க்க இந்த இடம் வந்து நான் சொன்ன மாதிரி 1920கள் டைமுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சாதாரண இடமா தான் இருந்துச்சு. அந்த டைனோசர் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அதுக்கப்புறம் இந்த இடத்தோட மதிப்பே வந்து பார்த்திங்கன்னா மாறி போயிடுச்சுங்க. நான் ட்ரோன் ஷாட் ஒன்று விடலான்ட்ருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வந்து புல்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டுருக்கோம். இப்போது எதுக்குன்னா வந்து இந்த கோபி டெசர்ட்டில் இருக்கிற ஒரு சாண்ட் டியூன்ஸை பார்க்கறதுக்காக. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இட். இந்த ஊரில் ஆள் நடமாட்டமே இல்லைங்க, ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருக்காங்க. ஆமாம், இதுக்குள்ளே யாருப்பா இவ்வளோ தூரத்தில். இங்கேயும் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, ஸ்கூல் எல்லாமே இருக்குது. பயங்கரமாக இருக்கானா, நீட்டாக வச்சுருக்காங்க இதுமாதிரி சின்ன கிராமத்துலையுமே. வாவ், ஹலோ மேடம். இங்கே ஆப்பிள்லாம் இருக்குது, ஐஸ்கிரீம்லாம் இருக்குது, சூப்பரில். ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கலான்னு வந்தேன் நான். ஸோ வந்ததுக்கு 2 கூல்ட்ரிங்க்ஸு ஒரு சாக்லேட் வாங்கிட்டேன். ஏன்னா நைட் நம்ம வந்து வேறு இடத்துல ஸ்டே பண்ண போகிறோம். அந்த சாண்ட் டியூன்ஸ் பக்கத்தில், பாலைவனம் பக்கத்தில் தங்க போகிறோம். நம்ம இருக்கிறது ஃபுல்லாக பாலைவனம் தாங்க. ஆனால் பாலைவனத்தில் வெறும் மண் வெள்ளை கலரில் இருந்தால் மட்டும்தான் பாலைவனம் கிடையாது. இந்த மாதிரி இருந்தாலும் பாலைவனம் தான். பட் நம்ம இப்போ போகிறது சாண்ட் டியூன்ஸ் சொல்லப்படுற மண் அதிகமாக இருக்க இடத்துக்கு. அது பக்கத்தில் நம்மளும் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம் நைட்டு. ஏன் 2 மணி நேரம் ஆகும் போல். நான் இதுவுமே வந்து டூரில் தான் புக் பண்ணேன். ஏன்னா டூர் இல்லாமல் அங்கே போக முடியல, ஆப்ஷன் இல்லை, லோக்கல் ஆப்ஷனு. இதுக்கு எவ்வளோ என்னன்றதை சொல்கிறேன்.
நிறைய சைனீஸ் வாகனங்கள் வந்து பார்க்க முடியுதுங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிளு, அப்புறம் மோஸ்ட்டாக வந்து ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ண டொயோட்டா நிறைய வண்டி பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு சின்ன கிராமத்தில் கூட ரோடு எந்த அளவுக்கு நீட்டாக சூப்பராக கோடெல்லாம் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க பாருங்கள். எப்படி தான் இங்கே மக்கள் வாழ்கிறாங்கன்னு தெரில. யாருமே இல்லை, எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை. போலீஸ் பாருங்கள், போலீஸ் ஸ்டேஷன். அவ்வளோதான், ரோடு முடிஞ்சிச்சு. இனிமேல் வந்து கரடு முள்ளன ரோடு தான். இப்படி தாங்க இருக்கும் எல்லா ரோடுமே. இப்போ இங்கே ஆம்னி கூட இருக்குது. கார்லாம் நல்லா ஹைட் ஏற்றி நிறைய வீல், நல்ல வீலாக போட்டு வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற பைக்குமே அப்படி தான் இருக்குது. பைக்குமே சைனாவில் இருக்கிற பைக் தானே, அதுவே நல்லா டயர்லாம் மாற்றி இந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா அடிக்கடி பஞ்சதாலாம் ஓட்ட முடியாது, அதனால் பக்காவாக டயர் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளெலாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுன்றது ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம வந்து தனியாக தான் போகணும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து மாட்டிக்கிச்சு. மண்ணுக்குள்ளே போக முடியல போல், அதனால் ஹெல்ப்புக்கு நிப்பாட்டினாங்க. அது நம்ம வண்டியை வந்து டிரைவர் நிப்பாட்டார் ஹெல்ப்புக்காக. டக்குன்னு மாட்டிட்டாங்க. சம்பளம் எப்படி இருக்குதான்னு பார்ப்போம். இந்த வண்டி கண்டிப்பாக அசால்ட்டாக இழுத்துட்டு போயிடும். சப்பையாக முடிஞ்சு பாருங்க. போகலாம். அவ்வளோதான், சூப்பர், வேறு லெவலில். ஓகே, பாய். ஐஸ்லா, வெரி குட். போகிற வழியில் ஒரு சமூக சேவை பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது நோ மேன் லேண்டுன்னு சொல்லலாம். யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். மை காட், இங்கே பாருங்கள், யாருமே இல்லைங்க, பயங்கரமாக இருக்குது. எங்கேயோ போயிட்டுருக்கோங்க. அந்த காலத்துலலாம் எப்படி இங்கே மக்கள்லாம் வாழ்ந்தாங்கன்னே தெரில. அது இப்போயுமே எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரில. இவ்வளோ டீப்பாக செம்ம கஷ்டம். பட் இருந்தாலும் இந்த மக்கள் பழைய விஷயங்கள் அப்படியே பின்பற்றிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்மளாம் கொண்டு வந்து உள்ளே விட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளாலாம் போக முடியாது. ரோடே கிடையாதுங்க, மோசமாக தான் இருக்குது. பட் நம்மளால் வந்து அடித்து ஓட்டிகிட்டு இருக்காது காரை. இங்கெல்லாம் பழகிடுச்சு போல் வண்டியுமே, இந்த ரோட்டில் ஓட்டி எங்கேயோ போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அந்த மலைக்கு அந்த பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைனா இருக்குது. சைனாவுக்கு போகணுன்னாலும் இந்த பக்கம் வழி இருக்குது. இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டரு போனோம்னா அந்த பக்கம் ரோடு இருக்குது. சைனா பார்டர் வழியாக என்ட்ராகலாம். பட் நம்மள்ட்ட வீசா இல்லை, அதனால் நம்ம சைனா போக முடியாது. மங்கோலியா முடித்ததுக்கப்புறம் வந்து அடுத்தது எங்கே போகலான்னு யோசிச்சுட்ருக்கேங்க. எங்கே போகுதுன்னு பிளான் பண்ணலை. ரஷ்யா பக்கம் போகலாமா இல்லை வேறு எங்கேயும் போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். முடிவு பண்ணணும் சீக்கிரமாக கிளம்பணும். லாஸ்ட்டில் வெள்ளை கலர் தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து கோங்கர் சாண்டியூன்ஸு. நம்ம அந்த பாலைவனத்தை பார்க்கறதுக்காக தான் வந்தோம். பயங்கரமாக இருக்குங்க, செம்ம லேண்ட்ஸ்கேப்புங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப் கொண்ட நகரமாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்தது சம்மர் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. சம்மர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்தனால கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்குது. இதே நீங்கள் சம்மர் ஸ்டார்ட் பண்ணி வந்தீங்கன்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சைன்னு இருக்கும். ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு கலரில் இருக்குமாங்க இந்த மங்கோலியா. நிறைய குதிரைகளை பார்க்க முடியுது இந்த இடத்துல. ஆள் நடமாட்டமே இல்லை, சுத்தமாக இல்லைங்க. எப்படி மக்கள் அந்த காலத்துலலாம் எப்படி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாங்கன்னே சொல்லவே முடியல. இப்போ அந்த சாண்டியன்ஸ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கேம்ப் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம நைட் அங்கே தான் தங்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இப்போ நான் வந்த பிளான் பார்த்திங்கன்னா உலான்பட்டார்லேருந்து
அந்த நான் இதுக்கு முன்னாடி ஒரு நிப்பாட்டின ஊர் டலங்ஸாக பார்த்தா பேர் வாயில் வரல, அந்த பேர் டைட்டில் கொடுக்குறேன். நீங்கள் மங்கோலியா பிளான் பண்ணிங்கன்னா, கோபி டெசர்ட்டுக்கு பிளான் பண்ணிங்கன்னா, அந்த ஏரியாவுக்கு நீங்கள் பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து டூர் எடுத்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அங்கேருந்து டூர் எடுக்கிறது எல்லா கம்பெனியும் விலை அதிகமாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு பேசினீங்கன்னா அவங்க தான் இருக்கிறதுலே இந்த ஊர்லேயே வந்து கம்மியான அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலியோடு தங்கினோம்ல, ஒட்டகம் வச்சுருக்கவங்களோட, அவங்களோட தங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் $300 கிட்டே பே பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இந்த கோபி டெசர்ட் டூர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக $450 ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ரலாக வெளில யார்கிட்ட கேட்டாலுமே. ஆனால் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வெறும் $330 தான் சார்ஜ் பண்ணாங்க. சாப்பாடு மட்டும் நம்ம பார்த்துக்கணும். சாப்பாடு அந்தளவுக்கு விலை அதிகம் கிடையாதுங்க, கம்மியாக தான் வரும். இந்த ஊர் காசுக்கு வந்து ஒரு 40,000 சாப்பாடு முடிஞ்சிடும். அது இல்லாமல் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்கும். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் நம்ம பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. அது ஒரு 20,000 கிட்டே வரலாம். இந்த ஊர் காசுக்கு $500 வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் வரும். அதனால் நீங்கள் வந்து மங்கோலியா பிளான் பண்ணிங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு அது வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா கார் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் அந்த டலங்ஸா காத்துலேருந்து வண்டி எடுத்து நேராக வந்து டூர் எடுக்கிறது பெட்டர். நம்ம நிறைய சாண்ட்விச் இருக்கோம், நிறையா பாலைவனத்துக்கு போயிருக்கோம், தாட் பாலைவனம் போயிருக்கோம், அப்புறம் வந்து சஹாரா போயிருக்கோம், தென் வாதிரம் போயிருக்கோம். இப்போது கோபி டெசர்ட்லேயும் காலை வச்சாச்சு. வேறு லெவலில் இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஈவன் நம்ம வந்து டெத் வேலியில் கூட போயிருந்தோம் அமெரிக்காவில், அங்கேயுமே நல்லா இருந்துச்சு. பட் இது ரொம்ப ஃபேமஸுங்க மங்கோலியாவில். மங்கோலியா வந்ததுக்கான ரீசன் வந்து இதுதான். இன்னொன்று அந்த கழுகை வச்சு வேட்டையாடுவாங்க, அதுவுமே பார்க்கணும். பட் அது இந்த ஏரியா கிடையாது, இன்னும் நார்த்துக்கு போகணும். நம்ம நார்த் ஈஸ்ட்டு போகணும். பார்ப்போம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. நார்த் வெஸ்ட்டு போகணும். அந்த பக்கம் போகிறது இந்த வாட்டி கஷ்டம்தான். நம்ம அடுத்தது இந்த பக்கம் இங்கே வந்தோம்னா பார்த்துக்கலாம். பட் திரும்ப மங்கோலியா வந்தே ஆகணும் அப்படின்ற பிளான் எதுவும் இருக்காது. இதோட இந்த மங்கோலியா பயணம் வந்து இந்த சீரீஸோடு முடிஞ்சிடும். வந்துட்டோம். நம்ம தங்க போகிறது வந்து இந்த கேம்பில் தான் இங்கே தங்க போகிறோம் போல். இந்த பக்கம் பயங்கரமாக இருக்குங்க. மேலே மேகங்கள் இருக்கிறதுனால சில இடங்களில் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே நிழலாக இருக்குது. சில இடங்களில் வெள்ளையாக இருக்குது, சில இடங்கள் நிழலாக இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வீடெலாம் இருக்குது, இங்கேயும் வாழ்கிறாங்க மக்கள். சில பேர் ஒட்டகத்தை வச்சு இங்கே சவாரி பண்ணுற மாதிரியான விஷயங்களும் வந்து பண்ணுவாங்க. ஜென்ரலாக இந்த மங்கோலியா வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்னால் மட்டும்தான் அதிகமாக வந்து காசு வருமானமே. இவங்களுக்கு இதை விட்டுட்டோம்னா வேறு எதுவும் கிடையாது. ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எடுக்கிறாங்க, பட் அந்தளவுக்கு இல்லை. தென் கோல்டு மைனிங் பண்ணுறாங்க. இந்த கோபி டெசர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மைனிங் இருக்குது. பட் நான் கேட்டேன், அலோவ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டாங்க நம்மளை. ஏன்னா பெரிய லெவலில் ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு பண்ணுறாங்க போல். தென் ஆயில் கம்பெனியில் நம்ம இந்தியன் கம்பெனி கூட இங்கே இருக்காமா, இந்தியாவில் உள்ள கம்பெனி கூட இங்கே வந்து ஆயிலாம் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வருமானம் மக்களுக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மக்களுக்கு அந்தளவுக்கு இல்லை. அதனால தான் அந்த கார் ஓட்டுறது, தென் வந்து கேம்ப் வச்சு கிர் கேம்ப் வச்சு ரன் பண்ணுறது டூரிஸ்ட்காக. ஃபேமிலிஸும் வந்து பார்த்திங்கன்னா வர டூரிஸ்ட் தங்க வைக்கிறது, அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவங்க சம்பாதிச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம தங்கின அந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்களே, அந்த ஒட்டகத்தில் வீட்டில் தங்கியிருந்தோம்ல, ஒட்டகம் வச்சுருக்கோம் வீட்டில், அவங்களுக்குமே நம்ம காசு கொடுப்போம். சாப்பாடுக்கு எல்லாத்தையுமே காசு கொடுத்துட்டு அவங்களுக்கும் ஒரு வருமானமாக இருக்கும். அதனால அவங்க வந்து ஹாப்பியாகவும் அவங்களுடைய கலாச்சாரங்களை காமிக்கிறாங்க மற்றவங்களுக்கு. ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குங்க இங்கே. நிறைய ஓட்டு வீடு ஸ்டைலெலாம் வீடு கட்டி வச்சுருக்காங்க டூரிஸ்ட்காக. ஆனால் கண்டிப்பாக விலை அதிகமாக இருக்கும். இது நிறைய பட்ஜெட்லாம் இருக்குங்க ஒவ்வொன்று. பட் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க, ஒரு கார் இல்லாமல் நீங்கள் இங்கெல்லாம் வரவே முடியாது. அதனால் கார் கண்டிப்பாக வேணும். இப்போ $300 $330 நான் பே பண்ணி வந்தேன். இதே 2 பேராக இருந்தால் எனக்கு இன்னும் கம்மியாக இருக்கும். ஒரு ஆள்னால கஷ்டம். ஸோ வந்தீங்கன்னா 2 பேராக வந்தீங்கன்னா இன்னும் கம்மியாக நீங்கள் செலவு பண்ணலாம். சோலோ ட்ராவலில் இந்த மைனஸும் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி ஆயிடுது. நம்ம தங்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, இந்த வேன் ரஷ்யன் வேன்னு சொல்லுவாங்க. இது மங்கோலியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து ஓட்டுவாங்க. இந்த மாதிரி டூர் போகிறவங்க இங்கே வரவங்கலாம் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி வெஹிக்கிளில் தான் போவாங்க. ஆனால் இது கம்ஃபர்டபுளாக இருக்காது. மங்கோலியா வந்திங்கன்னா இது இன்னும் விலை கம்மியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஷேரிங்கில் கிடைக்கும் மொத்தமாக 10 பேர் வந்தீங்கன்னா. ஸோ பட் இந்த மாதிரி வேன் எடுக்கிறத விட இந்த மாதிரி கார் எடுத்திங்கன்னா கார் இந்த மாதிரி எடுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். 3 பேர் போகலாம் ஒரு காரில். 10 பேராக வந்தீங்கன்னா ஒரு 4 கார் எடுத்துக்கலாம், 3 கார். நான் போயிட்டு என்னோடய பேக்கை வச்சுட்டு நம்ம இங்கே தான் தங்க போகிறேன். ஆக்சுவலாக
அப்புறம் நல்ல ஸ்டே தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக டியூன்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. இங்கே பாருங்கள் சாண்ட் டியூன்ஸ். ஓ மை காட், கேமரா எதாவது ஆச்சுங்க. என்னோடய மைக் மேக்னெட்டில் ஒட்டிக்கிச்சு. அப்போ பார்த்தா கிராஸ் ஆகிடுச்சு கேமரா. மேக்னெட் வச்சு நானே சரி பண்ணிட்டேன். இந்த மேக்னெட் வச்சு திரும்பினேன், அதில் ஹரிசாண்டலாக மாறினுச்சு, இப்படி மாறினுச்சு. இப்போ நாமளும் ஆச்சுங்க. ஓகேங்க, ரூமுக்கு வந்தாச்சு. என்னோட கீழ் நான் தங்க போகிறது. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோம்கர் சாண்ட் டியூஸ்க்கு வந்துட்டோம். எங்கே போகிறது அப்படின்னு கேட்டால் இதுதான். இது மேலே ஏறி போகணுன்னு சொல்கிறாங்க. இது மலை மாதிரி இருக்குது. எப்படி இதில் நான் ஏறி போகிறது? கொஞ்சம் தூரம் ட்ரை பண்ணுவோம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு திரும்ப கீழே இறங்கி வந்து தாண்டி தான். ஏன்னா ரொம்ப ஹைட்டுங்க, செம்ம ஹைட்டுங்க, மலை மாதிரி இருக்குங்க. இது நார்மல் பாலைவனத்தில் நடக்கிறது நாக்கு தள்ளும். இது மலை மாதிரி இருக்கிறதுல எப்படிங்க போகிறது? நான் இது இப்போ நடக்கும்போதே காலெலாம் வலிக்குது. இந்த பாலைவனத்துலேயும் வண்டெலாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் பக்கத்தில் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு சாண்ட் டியூன்ஸ் பார்க்குறது மிக ஆச்சரியமாக இருக்குது. இந்த மணலோட ஹைட்டை பார்த்தா பில்டிங் மாதிரி இருக்குது. எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன் பாருங்கள். இதுக்கே நாக்கு தள்ளுதுங்க. ஏப்பா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஏறும்போது 2 ஸ்டெப்பு கீழே போகுது இந்த மணலில். இங்கே பாருங்க, எப்படி ஏறுறதுன்னே தெரியலையே. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறாங்க. ஏவா, முடியலங்க என்னால். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ரொம்ப ஸ்டீஃபாக போகுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டீஃபாக போகுதுண்ணே. அதுக்கு மேலே போய் இன்னும் ஸ்டீஃப் இருக்குது. முடியல. நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நீங்களே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இங்கே பாருங்கள், கார் அங்கே நிற்கிது, அங்கே நிற்கிது கார். ஏவா, முடியல என்னால். நானும் ChatGPTலாம் போட்டு ட்ரை பண்ணேன். சைடாக போங்கன்னு சொன்னிச்சு ChatGPT. இந்த செங்குத்தில் சைடாக போன கீழே தான் விழுவும் போல். முடியல. பட் ட்ரோனை விட்டு சூப்பராக ஷாட் எடுத்துட்டேங்க. செம்மையாக இருந்துச்சு மேலே. பட் நேரில் கண்ணில் பார்த்துனா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். புஷ் பண்ணேன், முடியல. இதுக்கு மேலே கால் வலிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப மோசமாக இருக்குது. நான் அப்படி கீழே இறங்குறேங்க. ஆனால் எவ்வளோ ஹைட் வந்தது பெரிய விஷயங்க. 30 நிமிஷத்தில் நிற்காமல் வந்தேன். ஹேர் லெவலு ட்ரோன் ஷாட் எடுக்கும்போது மட்டும் அந்த இடத்துல உட்காந்தேன். அதுக்கப்புறம் அவ்வளோ தூரம் வந்தேன். இது ரொம்ப ஸ்டீஃப் ஆகிடுச்சு. எப்படி ஏறானுங்கன்னே தெரில. அதில் யாருமே இல்லை. அதில் வந்ததுக்கு கோபி டெசர்ட்டில் பார்த்தாச்சு. பட் அந்த கோபி டெசர்ட்டு அந்தளவுக்கு பெருசு இல்லைங்க, ரொம்ப சின்னது தான். பட் நேராக நீளமாக வந்து பார்த்திங்கன்னா இப்படியே போகுது. ஒரு 20 கிலோமீட்டர் போகும் போல், அவ்வளோதான். நல்ல மணல் மட்டும் காற்றுல வந்து அப்படியே ஒரு சாண்ட் டியூனாக மாறிடுச்சு. பார்த்திங்களா, இதெல்லாம் காற்றுல வந்தது தாங்க. காற்றுல மண் புயல் வந்தப்போ எல்லாம் அடித்து ஒன்று சேர்ந்து பாலைவனம் மாதிரி இருக்குது. ஐ மீன் சாண்ட் டியூன்ஸாக, மண் அடுக்குகளாக. நம்ம தங்குற ஹோட்டல் எங்கேயோ இருக்குது இந்த பக்கம். நான் தங்குற இடமும் சூப்பராக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நெட்டு நிறையா இடத்துல கிடைக்குதுங்க. இங்கே கூட கிடைக்கிது நெட்டு. ஏன்னா எனக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா டவர் இருக்குது. எப்போ கால் வலிக்குது. அதனால் நெட்டு சூப்பராக 4G கிடைக்கிறாப்புல.
இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன பிளான்னா வந்து இவ்வளோ தான், சாண்ட் டியூன்ஸ் மட்டும்தான். இதை முடிச்சுட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு போக போகிறோம். அந்த பள்ளத்தாக்கில் 2 பக்கம் மலை, நடுவில் பார்த்திங்கன்னா ஆறு. அந்த ஆறு ஃப்ரோஸ் ஆகி ஐஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு இங்கே தங்கிட்டு காலைல போய் பார்க்கணும். ஏன்னா இங்கேருந்து போகிறதே ஒரு 5 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுது. மணி ஆல்ரெடி 4 கிட்ட ஆச்சுங்க, 4:30 கிட்ட ஆயிடுச்சு. இனிமேல் போக முடியாது. அதனால தான் இங்கே தங்கினதுக்கான காரணம். பட் செம்மையாக வச்சுருக்கானுங்க. நான் ஃபேமிலி நோமாடுக்கு வீட்டில் தங்கினதோட இது சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விலை அதிகமாக இருக்கும் போல். எல்லா வசதியும் பக்கா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம்லேருந்து ஷவர்லேருந்து எல்லாமே. ஹலோ கைஸ், காலை வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த சாண்ட் டியூன்ஸ்லேருந்து கிளம்பி நம்ம பக்கத்தில் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட ட்ரிப்பு. அதாவது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு கிராமத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், ஒரு டவுன்லேருந்து. அந்த டவுனுக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நம்ம நின்றுருக்கதா இந்த சாண்ட் டியூன்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா புல்கன் வழியாக அந்த கேமல் ஃபேமிலி ரோடெல்லாம் தாண்டி அப்படியே பார்த்திங்கன்னா வந்து ஒரு 230 கிலோமீட்டர் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அது எந்த மாதிரி ரோட்டில் நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி ரோட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். 230 கிலோமீட்டர்ன்றது பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கிட்ட ஆயிரும். ஆன் தி வேல ஒரு பள்ளத்தாக்கையும் பார்த்துட்டு, நானே சொல்லியிருந்தேன்ல, அந்த பள்ளத்தாக்கையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கோபி டெசர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏஷியாவிலேயே லார்ஜஸ்ட்டு டெசர்ட். ஆமாம், அது இல்லாமல் குளோபலாக உலகம் ஃபுல்லாக பார்த்தோம்னா 5வது மிகப்பெரியது. மொத்தம் 1.3 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வந்து இதோட பரப்பளவு இருக்குது. இந்த பாலைவனம் பார்த்திங்கன்னா வந்து மங்கோலியா, தென் நார்த்தன் சைனா ரெண்டுத்துலேயுமே வந்து மிக்ஸ் ஆகி வருது. இந்த பாலைவனம் எதுக்கு ஃபேமஸ்னால் வந்து மோஸ்ட்டாக நிறைய புதை படிவங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது கிடச்சிருக்கு போல். ஸோ அதனால் வந்து இந்த பாலைவனம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், டைனோசரோடைய புதை படிவங்கள்லாம் வந்து இங்கே கிடச்சிருக்கு அதிகமாக. இங்கே பாருங்கள், நாங்கள் போகும்போது வேறு ரூட்டில் போயிட்டுருக்கோம். பாலைவனத்துக்கு உள்ளே போயிட்டுருக்கோங்க. சைடில் பார்த்தா ஃபுல்லாக ஒட்டகமாக இருக்குது. இது எங்கேயோ எங்கேயோ போயிட்டுருக்காரு. வண்டி கிண்டி மாட்டாமல் இருந்தால் ரைட்டு. ஏதோ ஷார்ட்கட்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. இங்கே எது சைனாவில் சைடில் போகுது, சைனாவுக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா பாலைவனத்துக்குள்ளே தான் போகிறோம்ல. ஆமாங்க. ஓ மை காட். இங்கே பாருங்க எப்படி போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் இருக்கிற ரோடு. வண்டி நிப்பாட்ட முடியாது ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்காக கூட. ஏன்னா நிப்பாட்டினோம்னா வண்டி உள்ளே போயிடும், மண்ணுக்குள்ளே உள்ளே போயிடும். மீன்ஸ் மாட்டிக்கும் வீல். இது 4 வீல் டிரைவ் தான். பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அப்படியே போட்டு நிப்பாட்டாமல் துபாயில் டெசர்ட் சஃபாரி போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். இந்த இடத்துலலாம் மண் பயிர் வந்தால் முடிஞ்சு மூஞ்சி ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்கும். இப்போ திறந்ததுக்கே மண் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துச்சு உள்ளே. போகிற வழியில் ஒட்டகம் நிறையா நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்கிற வைல்டு ஒட்டகம்னு நினைக்கிறேன். ஆட்களே இல்லாமல், ஓனர்கள் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பார்க்க முடியுது. பக்கத்தில் எங்கேயும் வீடு இருக்கிற மாதிரின்னு தெரில. சூப்பரான ரோடுங்க அது, சீனிக்காக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த அமெரிக்கா சீரீஸில் போகும்போது இப்படி தான் இருந்துச்சு. பட் ஆனால் ரோடு நல்லாயிருக்கும். ரோடு போட்டிருப்பாங்க. இங்கே ரோடு போடாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம யோல் வேலி வந்திருக்கோங்க. யோலம் வேலி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கோபி டெசர்ட் ஏரியாவில் தான் இருக்குது. இந்த கோபி பாலைவனம் பார்த்திங்கன்னா வந்து வெறும் பாலைவன பகுதி மட்டும் கிடையாது. இந்த மாதிரி ராக்கி மவுண்டெயின்ஸ் மலைப்பகுதி கூட வந்து பார்த்திங்கன்னா பாறைகள் நிறைஞ்ச மலைகள் கூட பார்த்திங்கன்னா வந்து இந்த கோபி பகுதிகளில் இருக்குது. நீங்கள் வந்து கோபி டெசர்ட்னோட ஃபுல்லாக பாலைவனம் தான் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இது கோபின்றது ஒரு ஏரியா. அந்த ஏரியாவுக்குள்ளே சாண்ட் டியூன்ஸும் இருக்கும், மலைப்பகுதியும் இருக்கும், நார்மலான பிளைனான இடங்களும் இருக்கும். இதுக்குள்ளே வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11,000 மங்கோலியன் துக்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸை நம்ம பே பண்ணிட்டு வந்தோம். மொத்தம் 2 இடத்துல தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் டூர் எடுக்கும்போது நீங்களே பே பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்குவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க அதிகமாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. எப்படி இருக்கு பாருங்க ரோடு, லேண்ட்ஸ்கேப்லாம். வெயில் வந்து பார்த்திங்கன்னா பொழந்து கட்டுதுங்க. செம்ம சூடாக இருக்குது. அந்த யோல் வேலியில் வேறு ஐஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி அங்கே இருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தெரியும் எந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு.
ஏன்னா வெளியில் பயங்கரமான வெயில், ஃபேன்ட்டே இங்கே பட்டு செம்ம சூடாகுது. இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட்டு எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள் ராக் ஹைராக்ஸ். இந்த காட்டுக்குள்ளே இந்த மாதிரி பகுதிகள்லேயும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம போகிற யோல் ஐஎம் வேலி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிரக்கணக்கான வருஷமாக, அதாவது ஆயிரக்கணக்கான வருஷம்னு சொல்ல முடியாது, பல மில்லியன் ஆண்டுகளாக இந்த மலைப்பகுதிகளில் வந்த மழை நீரை வச்சு கீழே போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகி அந்த இடம் ஃபுல்லாக வந்து ஐஸ் ஆகிருக்கு. இந்த மங்கோலியாவில் இந்த கோபி ஏரியா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏஷியாலேயே அதிகமாக ட்ரையாக இருக்கிற ஒரு இடம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது, மொட்டை காடாக இருக்கும், எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி ஏரியாலையும் இந்த மாதிரி வியக்க வைக்கிற வித்தியாசமான இடங்கள் இருக்குது. ரொம்பவே ஆச்சரியம் அளிக்குது. இங்கே பாருங்கள் எனக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு இடம் பயங்கரமாக இருக்குல்ல. இப்போ அந்த கார் பார்க்கிங்லேருந்து 2 இங்கே ஓடுது ராக் ஹைராக்ஸ். இந்த ராக் ஹைராக்ஸ் தான் சாப்பிட்டேன் நான் தன்சானியா போகும்போது, வேட்டையாடுற ஹசாபே ட்ரைபோடு போகும்போது இந்த ராக் ஹைராக்ஸ் தான் சாப்பிட்டது. அவங்கள கூட்டு வந்து இங்கே விட்டோம்னா முடிஞ்சு எல்லாமே. ஸோ இந்த மழை நீர்கள்லாம் வந்து ஒரு பள்ளத்தாக்கா அந்த இடத்துல உருவாகி, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் பள்ளத்தாக்கெலாம் எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு. நிறைய ஆறுகள் தண்ணியில் வந்து அந்த இடத்துல கரைஞ்சி அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்கா மாறுது. அப்படி மாறின ஒரு இடம் தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது. இது குட்டி நிறையா இருக்குங்க இங்கே. ஸோ அந்த இடத்துல எல்லாம் தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்குமாங்க. ஏன்னா இந்த மங்கோலியாவில் வந்து பார்த்திங்கன்னா -40 போகும், -10 போகிற இடமும் இருக்குது. அது வெயில் பட்டை கலப்பில் நம்ம நின்றுருக்க இடமும் இருக்குது. இப்போ நான் நின்றுருக்க இந்த கோபி வந்து பார்த்திங்கன்னா வெயில் சம்மரில் பயங்கரமாக இருக்கும். வெயில் இன்னும் சம்மர் ஸ்டார்ட் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால சில இடத்துல வந்து ப்ரௌன் கலரில் பார்க்குறீங்க. இதே ஒரு மாதம் கழித்து வந்திங்கன்னா ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு இருக்குங்க இங்கே. இப்போயே எனக்கு வெயில் தெரியுது. ஆனால் வெயில் காலத்துலேயும் இங்கே 35 டிகிரி இருந்தாலும், வெளியில் இருந்தாலும் உள்ளே பார்த்திங்கன்னா மைனஸில் நிற்கிற மாதிரி இருக்குமா. ஒரு ஃப்ரீசருக்குள்ளே என்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா தண்ணியும் அங்கேருந்து மழை பெஞ்சு எல்லாம் ஓடுது அந்த இடத்துக்கு தான். ஒரு 4 நாள் கழித்து இன்றைக்கி தாங்க குளித்தேன். இன்றைக்கி தான் குளிக்கிறதுக்கு வழியே இருந்தது. இந்த நோமேட் மக்கள் அந்த ஃபேமிலியோடு தங்கியிருந்தோம்ல, ஒட்டகம் வச்சுருக்கவங்க, அவங்க வீட்டிலாம் குளிக்கிறது இடமே கிடையாது. அவங்க எப்படி குளிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிலங்க. நான் போய் 3 நாள் இருந்தேன்னா 3 நாளும் குளிக்கலை. நேற்று குளிக்கலை. இன்றைக்கி காலைல தான் அந்த நான் தங்கியிருந்த இடத்துல வந்து ஷவர் கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. சுடு தண்ணி மாதிரி வரல, பச்சை தண்ணி மாதிரி இருந்துச்சு. அதில் குளித்தேன். ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. எப்படி குளிக்காமல் மக்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அதில் பல நாளாக. பட் நான் 3 நாள் வாழ்ந்தது எனக்கு ஒன்றுமே தெரியல, பெரிய விஷயமா தெரியல. 3 நாள் கழித்து கண்டிப்பாக குளிச்சே ஆகுண்டான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இங்கெல்லாம் வந்து மாதக்கணக்கில் குளிக்காமல் வாழ்கிறாங்க மக்கள். எப்படி வாழ்கிறாங்கன்னு தான் தெரியல. அது லாஸ்ட் டைம் நம்ம போனோம்ல -45 அந்த டைமில் வின்டர் சீரீஸ், மங்கோலியா சீரீஸ்லாம் ஒரு 8 நாள் நான் குளிக்கலை. எனக்கு இடமே இல்லை குளிக்கிறதுக்கு. நான் போகிற வழி எங்கேயுமே. அதெல்லாம் எப்படின்னே தெரிலங்க. கஷ்டம்தாங்க. இப்போ வரைக்கும் நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன், யாரையுமே பார்க்கல. ஆக்சுவலாக இதான் நினைக்கிறேன் வேலி. நானும் மேலே 3 கிலோமீட்டர் மேலே 4 கிலோமீட்டர் மேலே போயிட்டுருக்கேன். வரமாட்டேங்குது. 4 கிலோமீட்டர்கிட்ட இருக்கும் ஆல்ரெடி வந்தது, இன்னும் வரவே இல்லை. இருந்தாலும் 2 கிலோமீட்டர் அமிச்சான். போகிறதுக்கு 2 கிலோமீட்டர், வரத்துக்கு 2 கிலோமீட்டர்னா கரெக்டாக தான் போயிட்டுருக்கானா மாற்றி போயிட்டுருக்கானு தெரில. போர்டும் இல்லை ஒன்றும் இல்லை. இங்கே தான் வச்சுருக்கானுங்க. வந்துட்டோன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா குதிரைலாம் இருக்காங்க. ஆமாம், இந்த வழி தான் போல். 2 கிலோமீட்டர்னு ஃபுல்லாக அடக்க விட்டானுங்க. சிட்டுக்குருவிலாம் இருக்குங்க இங்கே பாருங்கள். எல்லாம் நம்ம ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வந்துச்சுங்க எல்லாம். இங்கே பாருங்கள், வந்தோடனே ஐஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே 10 பேர் இருக்காங்க. ஓ, இங்கே பாருங்க பள்ளத்தாக்க
எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக வந்து ஐஸு வந்து தண்ணிக்கு மேலே போயிட்டுருக்கு. இது நடக்கிறது சேஃபானே தெரியலையே. வந்தாலும் வந்து ஐஸாக இருந்தால் போகாதீங்க முன்னாடி அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டான். எப்படிங்க போகிறது? தெரியல அவங்களுக்கு. இங்கே தான் அவங்க நடந்து உடஞ்சிருக்கு. அட கொடுமைங்க. போகலாமானே தெரில. எது வழியில் போக வேண்டியதான். இது ஆடுது. ரிஸ்க்கு தாங்க. இங்கே பாருங்க, இதோட அந்த இடம் முடிஞ்சிச்சு. ஆனால் ஐஸ் எப்படிங்க இங்கே வந்துச்சு? இவ்வளோ ஐஸு. அதுலேயே சில ஐஸ்லாம் வந்து கரைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. அதெல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆக்சுவலாக சில வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐஸ் எப்பொழுதுமே ஃபுல்லாக இருக்குமா. இந்த மாதிரி கரைஞ்சி போகவே போகாதாம்மா. எனக்கு பயமாக இருக்குது கால வைக்கிறதுக்கு. ஆனால் இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சினால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐஸ் எல்லாம் கரைஞ்சி சூடாகி வெப்பமயத்தலாகி எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. மேலே சூரியன் இவ்வளோ வெளிச்சமாக அடிக்குது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஐஸ் இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் இதை யோலம் வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னும் ஃபர்தராக போக முடியும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வழி இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஏய், இங்கெல்லாம் காலை வச்சு போன மாதிரி அடையாளமே தெரிலையடா. போயிருக்காங்க. இங்கே பாருங்க, இதாங்க. இங்கே நான் காலை வச்சு உள்ளே போயிருப்பாங்க. இதுக்கு மேலே போகக்கூடாது நம்ம. இதுவே ரிஸ்க்கு தான். ஏதாவது ஒன்றா கூட நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை இங்கே உள்ள. அதுதான் மைனஸு. இங்கே பாருங்க, உள்ளே போதுங்க. எனக்கு தெரிஞ்சு ரிஸ்க்கு தான் நினைக்கிறேங்க இதுக்கு மேலே போகிறது. இதோடய நம்ம நிப்பாட்டிக்கலாங்க. தெரியுது உங்களுக்கு? ஆழம் தெரியாமல் காலை விடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. வேணாம், நான் இங்கேருந்தே பார்த்துக்கிறேன். இதுதாங்க இந்த பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு ஏன் ஒரு நாள் ஐஸ் இருக்குன்னா, மேலேயும் ஒரு பக்கம் கொஞ்சம் தான் வந்து ஓப்பனில் இருக்குது. சில மணி நேரங்கள் மட்டும்தான் வந்து சூரியனை வந்து இங்கே படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜில்லாவது ஐஸ் தண்ணியும் வந்துகிட்டே இருக்குது. குளிர் காலத்தில் இந்த இடம் வந்து கூலிங்னால ஐஸாக இருக்கும். அந்த ஐஸை அப்படியே உறைய முடியாமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ இருக்க ஐஸ் சொன்ன மாதிரி வந்து கம்மி தான். இதுமாதிரி உடையதெல்லாம் வாய்ப்பே இல்லை. உடையாதான். அந்த கிளைமேட் சேஞ்சினால தான் ஆகிட்டுருக்கு. இத்தனை வருஷமாக எவ்வளோ உயிரினங்கள் வாழ்ந்துட்டுருக்கு. அப்போல்லாம் கரையாத இந்த ஐஸு நம்ம வெறும் ஒரு 2 ஜென்ரேஷன் வந்தோடனே உலகத்தில் எவ்வளோ மாற்றங்கள் வந்து உண்டாகுது பார்த்திங்களா? அதுதான் மனிதர்கள். நிறைய விஷயங்களை காலி பண்ணிட்டு தான் இருப்போம். ஒழுங்காக பண்ணுறவனையும் விட மாட்டோம், இவங்களும் பண்ண மாட்டானுங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு? அப்படி தான் இருக்குது இங்கே. இந்த உலகமே அப்படி தான் இருக்குது. நம்ம நாடும் அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த இந்த 3 இடங்கள், இந்த இடங்கள் தான் இந்த கோபி டெசர்ட்டில் ரொம்ப முக்கியமான இடம். பார்த்தாச்சு. இங்கே ஒட்டகத்தோடு வாழ்கிற மக்களோடையும் வாழ்ந்தாச்சு. சிறப்பான அனுபவத்தோடு
நான் இப்போ வந்து இந்த ஏரியா விட்டு கிளம்ப போகிறேன். இப்போ வந்து தலங்சாத் போயிட்டு அந்த தலங்சாத்லேருந்து உலான்பட்டருக்கு நம்ம பஸ் எடுக்கணும். இன்றைக்கி இல்லை, நாளைக்கு எடுப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் முடிவு பண்ணல. உலான்பட்டார் போயிட்டு திரும்ப அங்கேருந்து எங்கே போகணுன்னு யோசிக்கணும். ரஷ்யா போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன், முடிவு பண்ணல. உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போகிறேன்.